ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன் இ-சேவை சேனல். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். அதாவது புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கு எப்போது நியூ ரேஷன் கார்டு கிடைக்கும்ன்றதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேலும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்கேன். இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% ரேஷன் கார்டு ரிஜெக்ட் ஆகாமல் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடந்த வருடம் செப்டம்பர் மாதத்திலிருந்து மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குவதற்காக புதிய ரேஷன் கார்டுகளுக்கு அப்ரூவல் கொடுக்கறத தமிழக அரசு நிறுத்தி வச்சிருந்தாங்க. அதற்கு பின் பொங்கல் பரிசு தொகை கொடுப்பதற்காக மேலும் சில மாதங்கள் அப்ரூவல் கொடுக்காம இருந்தாங்க. நெக்ஸ்ட் 3 டேஸ்க்கு முன்னாடி உணவுப் பொருள் வழங்கல் துறையிலிருந்து ஒரு அப்டேட் வந்துச்சு. அது என்னன்னா, பொங்கலுக்கு பின் ஜனவரி மாத இறுதிக்குள் புதிய ரேஷன் கார்டுகளுக்கு அனுமதி அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கான ரேஷன் கார்டு பிப்ரவரி மாத இறுதியில் தான் கிடைக்கும். இதை எப்படி சொல்கிறோம்னா, வழக்கமாக கடந்த 2 வருடமாக பொங்கல் பரிசு தொகைக்காக டிசம்பர் மாதத்திலிருந்தே ரேஷன் கார்டு அப்ரூவல் கொடுக்கறத நிறுத்திடுவாங்க. திரும்பவும் பிப்ரவரி மாதத்திலிருந்து தான் அதுக்கான ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேலும் எங்களுக்கு தெரிந்த டிஎஸ்ஓ மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகளை விசாரித்த போது அவங்களும் இதையே தான் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு, பொதுவாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறவங்க ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் பற்றியும் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, அப்பா அம்மா பேரில் வீட்டு வரி ரசீது இருக்குது, அதை வச்சு அப்ளை பண்ணலாமான்னா கண்டிப்பாக அப்படி பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிள், டோர் நம்பர் 5ன்னு இருக்குதுன்னா 5/A ஆர் 5/B அந்த மாதிரி ரசீது வாங்கி அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு, குடும்ப தலைவர் ஆதார் கார்டு மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆதார் கார்டு அண்டு வீட்டு வரி ரசீது, இது 3லேயும் ஒரே டோர் நம்பர் இருக்கணும். அடுத்தது, கேஸ் கனெக்ஷன் இல்லாமல் ரேஷன் கார்டு அப்ளை பண்ணால் ஒரு சில டிஎஸ்ஓ ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கேஸ் கனெக்ஷன் வாங்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த 3 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் உங்கள் ரேஷன் கார்டு ரிஜெக்ட் ஆகாமல் வந்துடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரியான ஆன்லைன் சர்வீஸ் சம்மந்தப்பட்ட வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.